ஒரு ஏழை சிறுவன் பேப்பர் போடும் வேலையை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்கு மிகவும் பசி எடுத்தது. அவன் பேப்பர் போடும் வீடுகளில் சாப்பாடு கேட்டான், தண்ணீர் கேட்டான். ஆனால் யாரும் கொடுக்கவில்லை. பசியில் மயங்கினான். கடைசியில் ஒரு வீட்டில் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுங்கள் என கேட்டான். அதற்கு அந்த வீட்டுக்காரர் அவன் இருக்கும் நிலைமையை அறிந்து அவனுக்கு பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தார். அதற்கு அந்த சிறுவன், நான் இதற்கான பணத்தை நான் உங்களிடம் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு அந்த வீட்டுக்காரர், இல்லை, எனக்கு வேண்டாம் என்றார். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் ஒரு முதியவர் மருத்துவமனையில் வந்து சேர்ந்தார். அவர் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். அவரின் உடல்நிலை எந்தவித மருத்துவராலும் சரி செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இவர்களின் உடல் நலத்தைக் கண்டு அவருக்கு உதவி செய்தார். பின்பு மருத்துவமனையில் இருந்து சரியாகி வெளியே வந்தபின் மருத்துவமனைக்கான பணத்தை செலுத்த வந்தார். அப்பொழுது அவருக்கு பணம் முதலிலேயே செலுத்தப்பட்டது. நீங்கள் எனக்கு சிறு வயதில் கொடுத்த பால், அதை நான் மறுக்க மாட்டேன். அது என்னை அப்பொழுது காப்பாற்றியது. கதையின் கருத்து, நாம் செய்யும் உதவி இப்பொழுது பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு பயனாக அமையும்.